வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஆல் ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி டேஸ்டான ஸ்வீட்டான பிரெட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். கல்யாணத்துலலாம் பந்தியில் வைப்பாங்கங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு பாக்கெட்டில் பாதி பாக்கெட் பிரெட் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். நான் பொடிச்சு வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் பொடி எப்போதும் போல சுகரில் கிரைண்ட் பண்ணி ஜலிச்சு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பொடியாக கூட வாங்கிக்கலாம் கடைகளில். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்புகளை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வச்சு தாங்க நம்ம இந்த பிரெட் அல்வா செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பேன் சூடான பிறகு நல்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வைத்த முந்திரிகளை லைட்டாக வறுத்துக்கலாங்க. முந்திரி எப்போவுமே சீக்கிரமாக வறுபட்டுரும். கலர் மாறாத அளவுக்கு கரெக்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகு விட வேணாங்க. நம்ம நெய்யிலே வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். முந்திரிகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். இது கூட திராட்சை கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் உங்களுடைய ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாம் மட்டும் தாங்க எடுத்துருக்கிறேன். ஓகே, நமக்கு நல்ல பொன்னிறமாக கிடச்சிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பாதாம் சேர்த்துக்கலாங்க. இதையும் அதே போல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் வறுபட கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்துக்கோங்க. கருகிடாமல் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஓகே, நமக்கு ஓரளவு கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம இதையும் அந்த முந்திரி கூடவே அந்த பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டுகளை ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஓரங்களை வேஸ்ட் பண்ணாமல் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பேன்லேயே நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டுகளை ஒன்று ஒன்றா வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மேலே லைட்டாக நெய்யும் அப்ளை பண்ணி பெரட்டி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல கலர் வரும் வரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதே போல் நல்லா எடுத்து வைத்த எல்லா ப்ரெட்டுகளையும் சேர்த்து நம்ம நெய் மேலே அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லாவே கலர் வரட்டுங்க. அதுக்குன்னு ரொம்ப கருக விடக்கூடாதுங்க. நமக்கு தெரியும், அந்த பக்குவமான கலரில் நம்ம எடுத்துக்கணுங்க. ப்ரெட்டுகளை கட் பண்ணி கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. அதே போல் எல்லா ப்ரெட்டுகளையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ இது ஈஸியாக நமக்கு ஊறி நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை நீங்கள் கம்மியாக சேர்க்கும் போது தான் ஈஸியாக நமக்கு சீக்கிரமாக தண்ணி வற்றிடும். நீங்கள் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா இந்த தண்ணி சுண்டுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா குழைவாக வரும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடுங்க. இதை எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாங்க. பட் அது டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப சுவை அதிகமாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். ஓகே, நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல குழைவாக மசிய எடுத்துக்கலாங்க. இந்த பக்கமும் வந்த பிறகு இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லம் இருக்குல்ல, அந்த சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் வெல்லம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க, அதுவும் நல்லா இருக்கும். வெல்லம் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும்னு நான் எடுத்துக்கிட்டேங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்த உடனே நல்லா இலகி வருங்க. நம்ம இதை நல்லா கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டான அல்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த பக்கமும் வந்த பிறகு இதுக்கு சுவை இன்னும் கூடுதலாக வர்றதுக்காக 1 கப்பு பால் சேர்த்துக்கலாங்க. இது நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்குறேங்க. அந்த பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. பட் பால் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய அல்வாங்க இது. நம்ம வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டால் உடனே டக்குன்னு பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பக்குவத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணும் போதே நிறைய நெய் சேர்த்துருக்குறோம். அதனால் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. தேவைப்படும் போது மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெரண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சூப்பராக அல்வா டேஸ்ட்டில் பக்காவாக கிடைக்குங்க. இந்த பக்குவத்தில் நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஏலக்காய் பொடி ஃபுல்லாக நமக்கு மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரண்டு வரணுங்க. அந்த நெய்யெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்படுற நட்ஸு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு நல்லா பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது பார்க்குறதுக்கு அல்வா ரெடியாக போகுது அப்படின்னுட்டு. பாருங்கள், ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த ஓரங்களெல்லாம் எப்படி நெய் பெரண்டு வருது பார்த்தீங்களா? நல்லா நெய் வெளியில் வரணும். அதுதான் பர்ஃபெக்டாக நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்ற பக்குவங்க. ஓகே, நமக்கு ப்ரெட்டில் ஒரு சூப்பரான டேஸ்டான அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இது பாருங்கள், எப்படி நெய் வருது பார்த்திங்களா? ஓரங்கள்லாம் பிரிஞ்சு. இது தாங்க ரொம்ப மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது தெரியாதவங்க ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணால் கூட பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட் அல்வா செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணும்போது கலர் மாறணும், பட் கருகக்கூடாதுங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா கசப்புத்தன்மை ஏற்படுங்க. அதனால் அதை பக்குவமாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே போல் ப்ரெட்டில் தண்ணி சேர்க்கும் போது கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தா தண்ணி வற்றி வர்றதுக்கே லேட் ஆகுங்க. அதை பார்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாங்க. அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடுகளோட அளவுகளோடு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக வருங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தது போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.